ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரி தான் இங்கே 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறது. மழை மட்டும் இல்லை, காற்றும் இருக்குது. பாருங்க, நிறைய மரம் இருக்குது. இந்த காற்றடிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, காற்று வர ஆரம்பிக்கும் போது எலக்ட்ரிசிட்டி போர்டில் அவங்க வந்துட்டு கரண்ட்டு லைன் கட் பண்ணிவிடுவேன், கரண்ட் இருக்காது. காற்று போனதுக்கப்புறம் மழை கொஞ்சம் நின்ன பிறகு போய் ஃபுல்லாக செக் பண்ணி எங்கேயும் மரம் எதுவும் விடலை, எல்லாமே ஓகேயா இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அவங்க ஆன் பண்ணி விட்டுருவேன். ஒரு மரம் விழுந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி மாற்றி ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே அடுத்த மழை காற்று வரும்போது இன்னொரு மரம் விழுந்துடும். இதே தான் நம்ம ஊரில் நடந்துகிட்டே இருக்கிறது. போன 2-3 நாளாக மழை நிற்கிறதே இல்லை. நிற்கிறது இந்த மாதிரி தான், இப்போ பெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் மழை நிற்கிறது. அது இல்லாத டைம் ஃபுல்லாக முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி காற்று மழை இதான் நடந்துட்டு இருக்கிறது. எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி இல்லை, இந்த டைம் மழை ரொம்ப நேரத்துலேயே வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மெய் ஆரம்பிச்சதுலேருந்தே நமக்கு இங்கே மழை தான். அந்த ஒரு மாதம் கம்ப்ளீட் மழை வந்ததுனால பூமிக்குள்ளே நிறைய தண்ணி இறங்கி இருக்குது. இப்போ பெய்கிற மழை தான் கரெக்டாக இருக்கிற கால வருஷம்னு சொல்கிறேன், அந்த மழைக்காலம். இப்போ 3 நாளாக தான் மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பெஞ்ச மழையிலே ஃபுல்லாக தண்ணி பூமியில் இறங்கியிருக்கு. இனி வர்ற மழையில் இந்த அளவுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே லேண்ட்ஸ்லைடிங், நிலையிடிச்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம ஊர் அந்த மாதிரி தான், நிலையிடிச்சில் நடக்கிற இடம் தான். இங்கே எல்லா வருஷமும் ரெகுலராக ஜூனில் மழைக்காலம் ஆரம்பிக்கிறது தான். அதனால எல்லாருமே பழகிருச்சு. இருந்தாலும் ஒரு மாதம் முன்னாடி நம்ம வீட்டில் சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சிடுவோம். ஆனால் 2-3 மாதம் கண்டினியூஸாக மழையாக இருக்கும், வெளியே எங்கேயுமே அந்தளவுக்கு போக முடியாது, ஈரமாக இருக்கும். சிலதெல்லாம் என்ன சொல்கிற ஃபங்கஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ரிப்ரேஷன் நிறைய இருக்கும். கொப்பரை எல்லாம் ரெடி பண்ணி தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிடுவோம். அதே மாதிரி விறகடுப்பில் இருக்கிறவங்க விறகு நிறைய எடுத்து தண்ணி படாத அளவுக்கு பத்திரமா வச்சுடுவோம். அதே மாதிரி தேங்காய் நல்லா வறுத்து அதோட மசாலா 2-3 ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சுடுவோம். மாங்காய், சக்காய், இதிலேருந்து நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம். அதே மாதிரி மசாலா இருக்குல்ல, மிளகு, மல்லி, அதெல்லாம் நல்லா காய விட்டு அது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. துணி கூட மழை காலத்தில் போட வேண்டிய துணி தண்ணியை வச்சு சீக்கிரம் காயறது, அந்த மாதிரி மிச்சல் நல்லா காய விட்டு பியூரோக்குள்ளே எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு. ஆனால் இந்த டைமில் எதுவுமே செய்ய முடியல. மழை ஒரு மாதம் முன்னாடியே வந்துடுச்சு, எல்லாமே ஆர்டர் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ பெஞ்சிட்டு இருக்கிற இந்த மழை கூட சேர்ந்து போக வேண்டியது. கேரளாவுக்கு வர்ற மாதிரியா இருந்தால் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பத்திரமா வாங்க. 5 நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். எங்கெங்கேயோ ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கு. எல்லோரும் சேஃபாக இருங்க. நாங்களும் இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்குது.